ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் ஷோ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நாமினேஷன் லிஸ்ட் வந்திருந்து, அதாவது கம்ருதீன் நாமினேஷன் லிஸ்ட்டில் வரல. மற்றவங்க எல்லாம் வந்திருக்கிறாங்க போல இருக்குது. வினோத்தும் இருக்கிற மாதிரி தெரியலை. மற்றவங்க எல்லாம் வந்திருக்கிறாங்க. அதிகமாக வெளியில் போகிறதுக்கு யாருக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால், ரம்யாவுக்கு வாய்ப்பு இருக்குது. ரம்யா அல்லது போனால் பார்வதி போகலாம்னு பார்த்தா, பார்வதி நிறைய கண்டென்ட் கொடுத்துட்ருக்குறாங்க. அவங்களால முடியாவிட்டால் கூட அவங்க அந்த டாஸ்க்கை பண்ணுவாங்க. இல்லை, என்னால் முடியாதுன்ற மாதிரியெல்லாம் இருக்கிற ஆளில் அந்த ஓட்டு அடிப்படையில் லாஸ்ட் வீக்கில் ரம்யா தான் போகக்கூடிய நிலையில் இருந்தாங்க. அதனால் இந்த வாரம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை, அது போனால் நாளுக்கு நாள் ஓட் அடிப்படையில் மாறி கொண்டு போகலாம். வேறு யாராவது அவங்கள விட குறைவான ஓட்டுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்ன நடக்க போகுதுன்றது அந்த விஷயத்தில் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் ரம்யா என்ன சொல்லி கொண்டிருக்கிறாங்க என்று சொன்னால், நான் கண்டிப்பாக ஃபைனலுக்கு போவேன், ரன்னர் அப்பா வருவேன், அப்படி இல்லைன்னு சொன்னால் ரம்யாவே இல்லைன்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு எஃப்ஜி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், எஃப்ஜிக்கு தான் இதை சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது எஃப்ஜி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நீ இந்த மாதிரி விளையாடிட்டு இருந்தா, இந்த மாதிரி இந்த வேகத்தில் போய் கொண்டிருந்தா இன்னும் இந்த வாரமும் அடுத்த வாரமும் போயிடுவேன், வெளியேறிடுவேன் போல தான் இருக்குன்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்க சும்மா கேட்டு பார்க்குறாங்க போல இருக்குது. தன்னை எந்தளவு தூரத்தில் இவங்க நினைச்சு வச்சுக்கிறாங்க, தன்னை எந்தளவு தூரம் விளையாடுறேன்னு நினைச்சு வச்சுக்கிறாங்கன்ற மாதிரி நினைச்சு கேட்டாங்களோ இன்னும் தெரியலை. அதுக்கு எஃப்ஜி இந்த மாதிரி ஒரு பதில் சொல்லியிருந்தாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், அவங்களுக்கு 3 டீமாக பிரித்து அவங்களுக்கான வேலைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. குக்கிங் டீம், அதே மாதிரி கிளீனிங் டீம், அதே மாதிரி வெஷல் போஸ், இந்த மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் யார் நல்ல மாதிரி பண்ணுறாங்களோ, தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை அல்லது அவங்களுக்கு யார் நிறைய பாயிண்ட்ஸ் எடுக்கிறாங்களோ அவங்க தலைவர் போட்டியில் நிற்கலாம்ன்ற மாதிரி, அடுத்த வார தலைவர் போட்டிக்கு நிற்கலாம்ன்ற மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் 3 டீமுமே நல்லா விளையாடுறாங்க. அதில் அது கொஞ்சம் ஃபன்னாக தான் அந்த டாஸ்க்கை பண்ண சொல்லியிருக்கிறாங்க போல இருக்குது. இவங்க கடைசியில் மார்க்ஸ்க்கு கொடுக்குறாங்க. அதாவது பாயிண்ட்ஸ் கொடுக்குற மாதிரி இவங்களுக்கு இத்தனை பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு தரம் அதுக்கான காரணங்களை சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் யார் அந்த தலைவர் போட்டிக்கு யார் யார் வரப்போகிறாங்களோ தெரியலை. அப்படி வந்தாலுமே இந்த வாரத்துக்கு தலைவராக இருக்கிறது எஃப்ஜி தானே. எஃப்ஜி என்ன மாதிரி தன்னுடைய தலைவர் பொறுப்பை பண்ணுறாங்க. இந்த வார இறுதிக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லாமல் கொண்டு போகிறதே பெரிய கஷ்டம். என்னென்னு சொன்னால், இதுவரையும் தலைவராக இருந்தவங்க எல்லாருமே இடையிலேயே இப்போ சில பேர் இடையிலேயே அந்த தலைவர் ஒருத்தங்களை இடையிலேயே அந்த தலைவர் பதவியே பறிக்கிற அளவுக்கு துஷாராக தான் இருக்கணும். ஆமாம், துஷாரை இடையிலேயே அந்த தலைவர் பதவியை பறிச்சிட்டாங்க. என்ன சொன்னால், அவங்க சரியாக அந்த பதவியை பண்ணலைன்ற மாதிரி பறிச்சிருந்தாங்க. சபரிக்கு சொல்லப்பட்டிருந்தது என்னென்னு சொன்னால், அவங்க தலைவராக இல்லை அந்த கேரக்டரில் இருக்கிறாரா இந்த மாதிரியே தெரியலைன்ற மாதிரி அதே மாதிரி இன்னும் ஒருத்தங்க அந்த வயல் கார்டு என்ட்ரியா வந்திருந்தாங்க இல்லையா, திவ்யா, அவங்க வந்ததுலேருந்தே அவங்க சத்தம் போட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. அவங்க நாங்கள் சொல்கிறதுக்கு கேட்க மாட்டேன்றாங்க, தான் நினைச்சதான் பண்ணணும்னு மட்டும் நினைக்கிறாங்க. இந்த மாதிரி அவங்க இருக்கும்போதே நிறைய கம்ப்ளைண்ட் அதாவது ஒரு தலைவர் ஒவ்வொரு சீசன்லேயும் யாராவது ஒருத்தங்களோ 2 பேரும் தலைவர் பதவியில் நல்லா பண்ணினாங்க என்ற மாதிரி ஒரு பேரை எடுப்பாங்க. நல்லா பண்ணாங்க, மற்றவங்களோடு ஒப்பிடும்போது நல்லா பண்ணாங்கன்ற பேர் எடுப்பாங்க. அது மட்டும் இல்லை, அடுத்தடுத்து தலைவர் பதவிக்கும் கூட ஒரு சில பேர் வந்திருக்கிறாங்க. கடந்த சீசன்கள் எல்லாம் சில பேர் 2-3 தரம் கூட தலைவர் பதவியில் இருக்கிறாங்க. எல்லா தடவையும் நல்ல பேரை கூட கேட்டவங்களுமே இருக்கிறாங்க. அந்த விதத்தில் இந்த வாரத்தில் இருக்கிற எஃப்ஜியும் நல்ல பேர் கேட்பாங்களா, இல்லாத அவங்களே ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்களா, என்ன நடக்க போகுதுன்றதை காய்ஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதே மாதிரி நாமினேஷன் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வெளியேறக்கூடிய நிலைமையில் ரம்யா தான் இருக்கிறாங்க. என்ன நடக்குதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.